எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ மூலமா இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமா கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. 10 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு என் மேல பிராதா யார் கொடுத்தது? இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. என்னன்னு பிராது கொடுத்திருக்காரு? போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. 18 மணி நேரம் அடைச்சி வச்சு உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா? ஐயா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடனிக்கிட்டே இருக்கான். அவரை அழைச்சு விசாரணை நடத்துறத நான் தவறுன்னு சொல்லல. ஓடி ஒளியக்கூடிய அளவுக்கு அவர் சாதாரணமானவர் அல்ல. அவன்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆள் தான். அநியாய கொள்ள அடிச்சா என்னங்க பண்றது? திமுக நடத்தின போராட்டங்கள் எப்படிப்பட்டதுன்னு வரலாற்றை புரட்டி பாருங்க. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்ல திமுக காரங்க. இறுதியா அவருக்கு உடல்நலம் முழுமையா பாதிக்கப்பட்டு இதய வலி அதிகமான அப்புறம் தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? சிம்பிளா சொல்லணும்னா அமலாக்கத்துறை மூலமா அவங்களோட அரசியலை செய்ய நினைக்குது. ஃபிளாஷ்பேக். அதாவது வருமான வரித்துறை என்பது மத்திய அரசினுடைய கீழ் அமைந்திருந்தாலும் அதற்கென்று தனி அதிகாரிகள், தனி சட்டம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நேத்திலிருந்து சமூக வலைதளத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய கழக உடன்பிறப்புகள் ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவரால வளர்க்கப்பட்டவங்க நாங்க. சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. நன்றி, வணக்கம். பஞ்சாயத்து கூட போடுறோம். வீடு போ, சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க.